ஐயையோ! வெளிநாட்டு வாழ்க்கையா? வெளிநாட்டு வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கொடுமைங்க. அவ்வளோதான். டெய்லியும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஃபேமிலிய பிரிஞ்சு, எல்லாத்தையுமே பிரிஞ்சு இங்க தனிமையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு எல்லாருமே புலம்புவாங்க. ஸோ அதெல்லாம் பொய் கிடையாது. உண்மதான். வெளிநாட்டு வாழ்க்கையில நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள போய் பார்க்க முடியாது. நமக்கு ஒரு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னா, கரெக்ட் டயத்துக்கு அந்த குழந்தைய போய் பார்க்க முடியாது. இந்த மாரி பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி தான் வெளிநாட்டு வாழ்க்கையில காலங்கள் கடத்திக்கிருக்கோம். அப்படி காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தாலும், அதற்கான பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஒண்ணுமே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதல்ல குவைத்தில கால் வச்சோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் எனக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே குவைத்துக்குள்ள வந்தாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்லலாம் ஃபேமிலியை நினச்சி அழுக ஆரம்பிச்சிடுவார். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ஊரை விட்டு போகிறேன், நான் போகிறேன், எனக்கு போதும், இந்த மாதத்தோட நான் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி டெய்லியும் அழுவார். மட்டும்தான் இருக்காங்க அவருக்கு. அப்படி அவர் வந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பேக்ரவுண்டு ரொம்ப வீக்காக இருக்குங்கிறதுனால தான் வெளிநாடு வந்தது. வெளிநாடு வந்ததுக்கப்புறம் இந்த தனிமையில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து அவரால் கொஞ்சம் முடியலை, ஜீர்ணிக்க முடியல, லாங்குவேஜ் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டெய்லியும் அழுதுகிட்டு தான் இருந்தார். ஆனால் அப்படி அழுகக்கூடியவரை பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அவருடைய மனசுக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசுறது, அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷம் அப்படியே கடத்தியாச்சு அவரை. அந்த 1 வருஷம் தாண்டிச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு லீவு கொடுத்தாங்க. மறுபடியும் அவர் ஊருக்கு போகல. எக்ஸ்ட்ரா 1 வருஷம் இருந்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஊருக்கு போனார். கிட்டத்தட்ட இப்போ அதே வீட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா அதே இடத்துல தான் இருக்காரு. வந்தோடனே ஊருக்கு அந்த 1 மாதம் 2 மாதத்துலேயே ஊருக்கு போகிறேன்னு அழுது புலம்புன ஆள் இப்போ 10 வருஷம் ஆச்சு ஊர் பக்கம் போகலை. ஊருக்கு போகிறார், 2 வருஷத்துக்கு ஒரு திருப்பு போயிட்டு வரதோட சரி. அதுக்கப்புறம் ஊரில் போய் இருக்கவே கிடையாது. இப்போ ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. ஆனால் சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு, வீடு ஊர் பிடிக்கல, இந்த குவைத்து நாடு பிடிக்கல, நான் ஊருக்கு போயிடுறேன், நான் சொந்த ஊர்லேயே போய் ஏதோ ஒரு வேலையை பார்த்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்து ஃபஸ்ட்டு அழுது புலம்புன ஆள் கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷம் ஆச்சு. கம்மியான சேலரி தான், இவ்வளவுக்கும் கம்மியான சேலரி தான் வாங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். ஆனால் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு அவரால் ஒரு வீடு கட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு அவர் பெருமையாக நினைக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் குவைத்தில் தான் இருக்காரு. இந்த வீடியோ பார்ப்பாரா பார்க்க மாட்டாராங்கிறதோட எனக்கு தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் குவைத்தில் தான் இருக்காரு. ஆனால் கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த விஷயத்தை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு அதாவது குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துலேயே நான் வந்த ஒர்க்கு வேற, ஆனால் இப்போ பார்க்குற ஒர்க்கு வேறு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியலை அப்படின்ட்டு கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் சமாளிக்க முடியலை, நான் ஊருக்கே போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஒரு 3 மாதம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 மாதம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த 3 மாதம் சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 3 மாதம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த 3 மாதம் சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய 6 மாதங்கிறது ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஓரளவு. ஸோ இவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஈஸியாக செட் ஆயிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 3 மாதங்கிறது தான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையாக தான் இருக்கும். அதையும் தாண்டி ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி மிதி வாங்கிலாம் இங்கே ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சமாளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மாறும். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிறது மாதிரியே கடைசி வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னே கண்டிப்பாக மாறும். ஸோ அந்த மாறுறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம ஒரு சில கஷ்டங்களை கொஞ்சம் சகிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயாகணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறும். ஸோ அந்த மாறுறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லை அதை நம்ம கொடுக்கல அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம இல்லை இதெல்லாம் நம்மளால முடியாது, இதெல்லாம் சமாளிக்க முடியாது, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம கலண்டு போக நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கையும் உங்களுக்கு நரகமாக தான் முடியும். ஸோ வெளிநாட்டு வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது மாதிரி இருக்கணும். ஒரு சில கஷ்டங்கிறது கடைசி வரைக்கும் ஈர்க்க போகிறது கிடையாது. எல்லா மனுஷனுக்குமே உள்ளது தான். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருப்போம், நாளைக்கு கஷ்டப்படுவோம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் கஷ்டம் வரும். ஸோ இது மனித வாழ்க்கையில் இயல்பு.
அது வந்து கடைசி வரைக்கும் அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். அதே மாதிரி தான் வெளிநாட்டு வாழ்க்கையிலையும் அப்பப்போ சில பிரச்சனைகள் வரும், அப்பப்போ நம்ம சமாளித்து போயிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்து போகணும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறணும். அப்படி இருந்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்.